இங்கிலாந்துல இருந்த ஒருத்தர் பிரெக்னெண்டா இருந்த அவரோட பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு மர்மமான ஐலாண்ட்ல விடுறாரு. அந்த பொண்ணோட சேர்த்து கூட 120 பேரையும் விட்டுட்டு இவரு திரும்ப இங்கிலாந்துக்கே வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப அவரோட பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த மர்மமான ஐலாண்டுக்கு போகும்போது, அங்க அவருடைய பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு கூட விட்டுட்டு வந்த 120 பேரும் ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லாம காணாம போயிட்டாங்க. அங்க இங்கன்னு கொஞ்சம் தேடி பார்க்கும்போது தான் இவரோட கண்ல ஒரு மரம் தெரியுது. அந்த மரத்துல காணாம போனதுல யாரோ ஒருத்தர் ஒரு வேர்ட எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த வேர்டு தான் இன்னைக்கு ஹிஸ்டரியில மிகப்பெரிய மிஸ்ட்ரியா இருந்துட்டு வருது. அது என்ன வேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளோ ஈஸியா உங்ககிட்ட சொல்லிட மாட்டேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் யார் இவரு? எதுக்காக அவரோட பொண்ணை கூட்டிட்டு போய் இப்படி ஒரு ஐலாண்ட்ல விட்டாரு? அண்ட் முக்கியமா அமெரிக்கால பிறந்த முதல் ஆங்கிலேய குழந்தையே இந்த கதையில தான் பிறந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில அந்த வார்த்தையை கேட்கும்போது, ச்சே! இப்படி ஒரு கதையை இத்தனை நாள் கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வெல்கம் பேக். நான் ஜோயல். யூ ஆன் ஓவர் ஜோஸ் விஷன். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அன்னைக்கு வருஷம் 1587 இங்கிலாந்து குயின் எலிசபெத் 1 பீரியட்ல இருந்த படை தளபதி சர் வால்டர் ரேலே வந்து ஜான் ஒயிட்டை கூப்பிட்டு அவருக்கு கவர்னருங்கிற பட்டமும் கொடுத்து ஒரு 120 பேர் கொண்ட குழு அமைச்சுக்கிட்டு இங்கிலாந்துல இருந்து அப்போ நியூ வேர்ல்டுன்னு சொல்லப்பட்ட அமெரிக்கால ஒரு காலனி செட் பண்றதுக்காக அனுப்பி விடுறாரு. அந்த ஜான் ஒயிட் வந்து கப்பல்ல ஏறி இங்கிலாந்துல இருந்து கிளம்பி போக ஸ்டார்ட் பண்றாங்க. இங்கிலாந்து எதுக்காக அமெரிக்கால காலனி செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்துல இங்கிலாந்தோட ஆல் டைம் பிசினஸே அதான் இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சு அந்த நாட்டோட நிலங்களை இவங்க அபகரிச்சுக்கிட்டு அந்த நாட்டோட நிலத்துல இவங்க ஒரு காலனியை போட்டு அங்க இருக்கிற வளங்களெல்லாம் இவங்க அளவுக்கு மிச்சமா அரிச்சு அதுல இருந்து வர்ற லாபத்தை இங்கிலாந்தோட வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்திட்டு இருந்த காலகட்டம் தான் அது. ஸோ அப்படிதான் அமெரிக்காவோட நிலத்திலையும் இங்கிலாந்தோட காலனியை போடுறதுக்காக ஜான் ஒயிட் வந்து அவரோட காலனிஸ்ட் டீமை கூப்பிட்டுட்டு கப்பல்ல ஏறி பயணம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. சர் வால்டர் ரேலே வந்து ஜான் ஒயிட்டை அமெரிக்கா செசபிக் பேல காலனி அமைக்கணும்னு சொல்லி தான் அனுப்பி விடுறாரு. ஆனா ஜான் ஒயிட் என்ன பண்றாருன்னா, இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ரோனாக் தீவுல காலனி அமைக்கிறதுக்காக போன குரூப்ல என்ன ஜோயில் சொல்ற, அப்போ இதுக்கு முன்னாடியே இங்கிலாந்து வந்து அமெரிக்கால ஒரு காலனி செட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். இது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. இது எப்போ நடந்ததுன்னா 1585ல சர் ரிச்சர்ட் கிரென்வில் வந்து ரால்ஃப் லேனை வந்து கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணி ஒரு காலனிஸ்ட் டீமை வந்து ரோனோக் ஐலாண்டுக்கு காலனி அமைக்கிறதுக்காக அனுப்பி விட்டாங்க. ஆனா அங்க உள்ள லோக்கல் ட்ரைபல் பீப்புள் கூட நல்ல டேர்ம்ஸ் இல்லாததுனாலையும் ஃபுட்டு ஷார்டேஜ் ஆனதுனாலையும் அங்க இருந்து திரும்ப தப்பிச்சு இங்கே வந்துட்டதா சொல்றாங்க. அதுல ஒரு சில பேர் அந்த லோக்கல் ட்ரைபல் பீப்புள்னால கொல்லப்பட்டதா வேற சொல்றாங்க. அதுல இருந்து தப்பிச்சு யாராவது உயிரோட சர்வை பண்ணியிருக்காங்களா, பண்ணியிருந்தா அவங்களையும் நம்ம இந்த அடுத்த செசபிக் பேல அமைக்க போற காலனிக்கு கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி ரோனாக் ஐலாண்ட்ல ஒரு ஸ்டாப்பிங்க போடுறாங்க. ஆனா ரோனாக் ஐலாண்ட்ல ஜான் ஒயிட் தேடிட்டு இருக்கும் போது அந்த கப்பலோட ஜான் ஒயிட் வந்த கப்பலோட கேப்டன் சைமன் பெர்னாண்டிஸ் வந்து அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து நான் கப்பலை நவுட்ட மாட்டேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிட்டு இந்த இடத்துலயே காலனி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஜான் ஒயிட் கிட்ட ஒத்த காலில் நிக்கிறாரு. ஜான் ஒயிட்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. கப்பலை ஓட்டிட்டு வந்த கேப்டனே இங்கே தான் போடுன்னு சொல்லி அடம் பிடிக்கும் போது என்ன பண்ண முடியும்? சரி, இடமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்குது, இங்கே காலனி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கப்பல்ல இருந்த ஆட்கள் எல்லாம் இறக்கி காலனியை செட் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இவங்க காலனி செட் பண்றதுக்கு கொண்டு வந்த உணவுப் பொருட்களும் வேலையாட்களும் பற்றாக்குறையாயிருச்சு. ஸோ இதனால ஜான் ஒயிட் என்ன பண்றாருன்னா, அவர் கூட வந்த அவரோட பொண்ணு, நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன்ல பிரெக்னெண்டா இருந்த அவரோட பொண்ணை கூட்டிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போனாங்கன்னு சொல்லி, அது வேற யாரும் இல்லை, அதுதான் ஜான் ஒயிட். அவரோட பொண்ணு தான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அண்ட் அவங்களையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் கூட 120 பேரையும் விட்டுட்டு அந்த ஐலாண்ட்ல ஜான் ஒயிட் வந்து திரும்ப இங்கிலாந்துக்கு போய் நான் உணவுப் பொருட்களையும் வேலை ஆட்களையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்கிலாந்துக்கே கிளம்பி போறாரு. ஆனா அப்படி அவர் போகும்போது இங்கிலாந்து போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவில் ஒரு பெரிய போர் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த போர்னால என்ன ஆகுதுன்னா, அவர் உடனே கிளம்புறதா இருந்த ஷெட்யூல் வந்து மாறுது. குயின் எலிசபெத் என்ன சொல்றாங்கன்னா, போர்க்கால அடிப்படையில எல்லா கப்பல்களையும் போருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற எதுக்காகவும் நாட்டை விட்டு கப்பல் வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை போட்டுட்டாங்க. நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது, வருஷங்கள் போகுது. 3 வருஷம் கழிச்சு இந்த போர் ஒரு முடிவுக்கு வருது. ஜான் ஒயிட்டுக்கும் திரும்ப ரோனாக் தீவுக்கு பயணம் பண்றதுக்கான பெர்மிஷனும் கிடைக்குது. சந்தோஷம் கலந்த பயத்தோட அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா தன்னோட பொண்ணு ஐலாண்ட்ல சேஃபா இருக்கிறாளா, விட்டுட்டு வந்த 120 பேர் அங்க உயிரோட இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பதற்றத்தோட ரோனாக் தீவை வந்து அடைகிறாரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அங்க அவங்க செட் பண்ண காலனி அது போட்டபடி அப்படி இருக்குது. உள்ள போய் பார்த்தா அவர் விட்டுட்டு வந்த அவரோட பொண்ணு மட்டும் இல்லாம அங்க இருந்த 120 பேருமே மாயமான முறையில காணாம போயிட்டாங்க.
அவங்க எல்லாரும் எவ்வளவு தேடி பார்க்கறாரு, அங்க இங்கன்னு கொஞ்சம் தேடி பார்க்கும்போது ஒரு மரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மரத்துல குரோவட்டோவன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டை பார்க்கும்போது இவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ரோனோக் தீவுக்கு பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டோட பேர் வந்து குரோவட்டோவன் ஐலாண்ட். சரி, ஓகே, ரைட்டு. அப்போ இந்த தீவுல இருந்து ஏதோ ரீசன்னால எல்லாரும் இடம்பெயர்ந்து அந்த ஐலாண்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரு கப்பல்ல ஏறி அந்த குரோவட்டோவன் ஐலாண்டை நோக்கி பயணம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அடுத்ததுதான் ட்விஸ்ட் அடிக்குது. அங்க பயங்கரமா புயல் அடிக்குது. அந்த புயல்ல கப்பல் இதுக்கு மேல போறது கஷ்டம்னு சொல்லி கேப்டன் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவர் கூட வந்தவங்களோட பாதுகாப்பை கருதி திரும்ப இங்கிலாந்துக்கே போயிடுறாரு ஜான் ஒயிட். இதுல இருந்து ஒரு 3 வருஷத்துல ஜான் ஒயிட் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இத்தனை டெக்கேட்ஸ் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் ரோனோக் ஐலாண்ட்ல இருந்த மக்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது மிகப்பெரிய மர்மமா இருந்துட்டு வருது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரோனோக் ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்ச மக்கள் வந்து குரோவட்டோவன் ஐலாண்டுக்கு போய் அங்க உள்ள அமெரிக்கன் நேட்டிவ் ட்ரைபல் பீப்புளோட ஒன்னு சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ரோனோக் ஐலாண்ட்ல இருந்த அமெரிக்கன் நேட்டிவ் ட்ரைபல் பீப்புள் வந்து இந்த மக்கள் எல்லாரையும் கொண்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது எதுக்குமே வந்து கிளியரான எவிடன்ஸ் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐலாண்டுக்குள்ள அந்த மக்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது புரியாத ஒரு மர்மமா தான் இருந்துட்டு வருது. அண்ட் அதெல்லாம் ஓகே. அந்த அமெரிக்கால பிறந்த முதல் ஆங்கிலேய குழந்தை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற யாரும் இல்ல, ஜான் ஒயிட்டோட பொண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் அது. அண்ட் அவங்க பேரு வெர்ஜீனியா டேர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால், இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே போய் ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அண்ட் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க போய் தேட வேண்டாம். ஃபியூச்சர்ல டக்கு டக்குன்னு உங்க போனுக்கு வந்துகிட்டே இருக்கும்.